அது மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய முக்கிய பதவியில் ஒருவர் இந்தியாவிலே அன்பாவிலே அமெரிக்கான் பிரதிநிதியா இருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், நான் அவர்களை கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார். God has given the authorization. அங்கீகாரத்தை தேவன் தருகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைய நம்பர் 1, அது எப்படி நடந்தது திரையில் பாருங்கள். இட்ஸ் a personal identification. பர்சனல். இரண்டாவது பிரேயர்ஃபுல். மூன்றாவது பிராக்டிகல். அந்த வாசிக்கிற கேளுங்கள். நம்பர் 1, அது பர்சனல் ஆத்தரைசேஷன். 3ஆம் வசனத்துல அவர்களை பிரித்து விடுங்கள், பேரை சொல்லி. பர்சனல். என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, ஆண்டவர் சிலரை கலெக்டிவ், சம்டைம்ஸ் பர்சனல். இங்கே சவுலையும் பர்னபாவையும். எனவே நான் சொல்லுகிற வார்த்தை, தேவன் உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் தேவன். பெயர் சொல்லி அழைக்கிறார் சவுலையும் பர்னபாவையும். இட்ஸ் a personal clarification. இரண்டாவது இட்ஸ் a prayerful. படிக்க உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர் மேல் கைகளை வைத்து அவனை அனுப்பினார்கள். இட்ஸ் a personal realization. தனிப்பட்ட ரீதியில சின்ன கேள்வி, உங்களை தேவன் அதாவது அங்கீகரித்திருக்கிறார் என்பது உண்மை. அதே வேளையில அவர் சொல்லுகிறார், அந்த அங்கீகாரத்துக்கு தேவை அடங்கி இருப்பது. நம்பர் 1 பர்சனல். நம்பர் 2 பிரேயர்ஃபுல். படிச்சு பார்த்தீங்களா? தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டுமானால் முதல் குறிப்பு ஆரம்பிக்கிறது, அவர்கள் ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்தார்கள். 3ஆம் வசனம், உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்களை கைகளை வைத்தார்கள். நம்பர் 1 பர்சனல். நம்பர் 2 பிரேயர்ஃபுல். பிரேயர்ஃபுல். வரங்கள் இருக்கலாம், வல்லம் இருக்கலாம், கிருபை இருக்கலாம், மகாபெரிய பலன் இருக்கலாம், but still you need more prayer. 3ஆவது சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, பிராக்டிக்கல். அது நடைமுறையிலே அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நடைமுறையிலே 3ஆம் வசனம், கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். நடைமுறையிலே. 2வது குறிப்பு, அன்பானவர்களே, God authorize. தேவன் அங்கீகாரம் கொடுக்கிறார் கைகளை வைத்து. தட் மீன்ஸ் அங்கீகாரம். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அவர் மேல் கைகளை வைத்தல் என்பது இம்பார்டேஷன். திரும்ப சொல்லுகிறேன், சீக்கிரமாய் ஒருவருமே கை வைக்காதீர்கள். இன்னொன்று விசுவாசத்தை கண்டவங்க உங்க தலைமையில கை வைக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க. ஏனென்றால் அவருக்குள் இருக்கிற அந்த ஆவி உங்களுக்குள் இறங்கும். The character will be there. So கைகளை வைக்குதல் என்ற வார்த்தையின் பொருளே இம்பார்டேஷன். அடுத்து ஒரு வார்த்தை இருக்கிறது, மேனிஃபெஸ்டேஷன்.